சபை சபையை குறித்து ஒரு போதனை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கு. கொஞ்சம் ஒரு சீரீஸ் மாதிரி. அது வந்து நம்ம ரெவலேஷனில் அந்த 7 சபைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுதுகிற அந்த லெட்டரை பேஸ் பண்ணி ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் ஒரு ஸ்டடி. இன்னையிலேருந்து முதலாவது அந்த நமக்கெல்லாம் அந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் எழுதுறாரு. He is writing the letters, he writing the word to these 7 churches. 7 சபைகளுக்கு எழுதுறாரு. இது நமக்கு நிறைய தெரியும், அந்த சபைகளெல்லாம் தெரியும் நமக்கு. அந்த we know that அந்த கண்டென்ட் நமக்கு தெரியும். பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ட் அதை வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த சபையில் பார்ப்போம். சபை அப்படின்னு சொல்லும்போது ஒரு சபையை நம்ம எப்படி பார்க்குறோம், மனிதன் எப்படி பார்க்குறான் அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்ம அநேக நேரத்தில் இங்கே தான் போகிறோம். ஒரு சபையை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கூடுகையை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கூட்ட மக்கள் சேர்ந்து வருகிறாங்க ஆண்டவரை ஆராதிக்க. சபை என்பது வேற ஒன்றும் இல்லை, ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவரை ஆராதிக்க கூடி வருகிற இடம் தான் சபை, வேற ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஸோ அப்போ அந்த கூடி வரும்போது தொடர்ச்சியாக கூடி வருகிறாங்க. அவங்க கூடி வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வருது, அவங்க ஒரு சபையாக மாறுறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் சர்ச். அதுதான் சபைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சபையை, இந்த கூடுகையை மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க, ஆண்டவர் எப்படி பார்க்குறாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். மனிதர்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் அந்த சபையை. மனிதர்கள் பார்க்குறது நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, எவ்வளோ நல்லா மியூசிக் இருக்குது, எவ்வளோ நல்ல மனிதர்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் இந்த சபையை நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா அவங்க சொல்கிற டேர்ம்ஸ் இதுதான். அது எவ்வளோ பெரிய பில்டிங், எவ்வளோ காணிக்கை வசூலிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க பேசுவாங்க. பட் நம்ம பார்க்கணும், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம புரிய வேண்டியது என்னன்னா, சபையை மனிதன் பார்ப்பது முக்கியம் இல்லை, இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம். தட் இஸ் ஹவ் வி ஹேவ் டு லுக் அட் இட். நம்மளும் அதே பர்ஸ்பெக்டிவ் வரணும். நம்ம ஒரு சபையை பார்க்கும்போது நம்மளுடைய கண்களும் அப்படிதான் இருக்கணும். அந்த 7 சபையை நம்ம ஆராயும் போது நம்ம வி வில் கெட் அ கிளியர் பிக்சர். இயேசு கிறிஸ்து ஒரு சபையை எப்படி பார்க்கிறார். ஸோ அதுதான் நமக்கு முன்னோடியாக இருக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமான அண்டர்ஸ்டாண்ட். வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வெரி கிளியர்லி. ஸோ அதில் தான் இந்த 7 சபைகளில் தான் எழுதுறாரு. முதலாவது நம்ம வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. நியூ டெஸ்டமெண்ட்ல ஒரு 40%, 40% இஸ் லெட்டர்ஸ் தான் எழுதுது. இட்ஸ் கம்யூனிகேஷன், லெட்டர்ஸ் தான். பால் எழுதுறாரு, பேதுரு எழுதுறாரு, யோவான் எழுதுறாரு. இட்ஸ் ஆல் லெட்டர்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம முக்கியமாக வாசிக்கிறோம், படிக்கிறோம். பட் தெர் இஸ் ஒன் லெட்டர் தட் வாஸ் ரிட்டன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். புரியுதா? ஒரு லெட்டர் வந்து இயேசு கிறிஸ்து எழுதின லெட்டர். அது எது? த லெட்டர் டு த 7 churches. இது வந்து இயேசு கிறிஸ்து தான் எழுதுறாரு. இட்ஸ் ரிட்டன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். பை நீங்க முதலாவது அந்த வாசித்தீங்கன்னா, the one, this is the words of the one who is holding the 7 stars in his hand இருக்கா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதலாவது வசனத்துல 2வது அதிகாரத்துல முதலாவது வசனம் யார் எழுதுறாங்கன்னா, இட்ஸ் a letter of Jesus Christ to the churches. அதனால புரிஞ்சுக்கோங்க, இந்த 7 சபைகளுக்கு மனிதன் எழுதவில்லை, யோவான் மூலமாக. யோவான் டைப் ரைட்டர் மாதிரி தான், டைப் தான் பண்றாரு. he just writing it, அவருடைய கைகளில் எழுதுறார். ஆனா இந்த லெட்டர் யாருடைய லெட்டர்னா, நீங்க தெரியும், இந்த பாஸ் சொல்லும்போது செக்ரட்டரி டைப் பண்ற மாதிரி யோவான் ஒரு செக்ரட்டரி மாதிரி டைப் பண்றாரு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுல these are the words of the one who is holding அப்படின்னு இருக்கும். கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிற அந்த 7 இதையும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், this is the letter written by Jesus Christ to the churches. இந்த 7 சபைகளுக்கும் இது வந்து இயேசு கிறிஸ்து எழுதுகிற ஒரு கடிதம். ஸோ மற்ற எல்லாத்த விட இதனுடைய பெர்செப்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் டைரக்டா வருது. மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் பவுல் காண்டர் கொடுக்குற அந்த ரெவலேஷனை பாலுடைய மைண்ட்ல அவர் ப்ராசஸ் பண்ணி அவர் எழுதுறாரு. அவருடைய ஸ்டைல்ல அவருடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணி எழுதுறாரு. பட் இங்க வந்து இட்ஸ் பியூர்லி ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் பியூரா, சுத்தமா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் தான். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இந்த 7 சபைகளுக்கும் அவர் எழுதுறது வந்து இதுதான் நமக்கு நம்மளுடைய கண்களை திறக்கும். திஸ் இஸ் வாட் வில் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் சர்ச் ரியலி இஸ். சபை அப்படின்றது என்னன்றதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த லெட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். தீஸ் ஆர் த லெட்டர்ஸ் ரிட்டன் பை ஜீசஸ் கிரைஸ்ட் டு த சர்ச்சஸ், டு த 7 churches. இப்போ இந்த 7 churches, ஏன் இந்த 7 churches, ஏன் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரியும் ஜியோகிராஃபியும் படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி கோ டு தட், ஏன் இந்த 7 சபைக்கு எழுதினார், ஏன் ஆண்டவர் வந்து
சபை ஜெருசலேம்ல இருந்துச்சு சபை, இன்னும் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. ரோம்ல இருந்துச்சு சபை, ஆன்டியோக்ல இருந்தது சபை, அந்தியோயாவில் இருந்தது, ரோமாபுரியில் இருந்தது, எல்லாம் நிறைய. இன்னும் அதே போல இன்னும் நிறைய இடங்கள்ல சபை ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். பாவல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, மற்ற 12 சீஷர்களும் போய் நிறைய சபைகள் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நிறைய சபைகள் உருவாக்குனாரு. ஆனா ஏன் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு 7 சபைகளுக்கு மட்டும் எழுதுறாரு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 அப்படின்றத யூ அண்டர்ஸ்டாண்ட். 7 அப்படின்றது நீங்க இந்த 7 நம்பர் நீங்க பார்க்கலாம். இட்ஸ் த நம்பர் ஆஃப் பெர்ஃபெக்ஷன். இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் 7ன்றது. ஸோ இந்த 7ன்றது இந்த 7 சபையை ஏன் சூஸ் பண்ணார்? Why did he write to these 7 churches? Why was the letter written to these 7 churches? இந்த 7 சபையை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள டர்க்கில, இன்னைக்கு இப்போ உள்ள டர்க்கில இருந்துச்சு. அந்த காலத்துல இட் வாஸ் கால்ட் ஏசியா அப்படின்னு சொன்னாங்க, ஆசியான்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல ரோம் அரசாண்ட டைம்ல. இப்போ இன்னைக்கு இந்த சபைகள் இருந்த இடம் எல்லாமே இட்ஸ் ஆல் இன் டர்க்கி. ஃபார் எக்ஸாம்பிள் எபேசி சபைனாலும் சரி, தயத்தரனாலும், பிலடெல்பியா, பெர்கமம், அந்த 7 சபையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் ஆல் இந்த டர்க்கி. இன்னைக்கு உள்ள டர்க்கியில இருக்குது. சரி, நீங்க அதனுடைய ஜாகிரபியை நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கொரியர் எடுத்துட்டு போறாங்கன்னா அந்த சபைக்கு அந்த லெட்டரை கொண்டு போறாங்கன்னா யார் கொண்டு போறா அப்படின்றது, யாருக்கு அது எழுதப்பட்டது? ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். அண்ட் டு ஹூம் இட் இஸ் ரிட்டன்? யாருக்கு எழுதப்பட்டது? ஏஞ்சல் ஆஃப் த சர்ச். ஸோ இது நிறைய பேர் பாஸ்டர்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் ஆஃப் த சர்ச். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது பாஸ்டர் இல்லை. ஏன்னா பாஸ்டர்னா சபையின் போதகருக்கு அல்லது சபையின் எல்டருக்கு அல்லது சபையின் லீடருக்கு அப்படின்னு ஆண்டவர் எழுதியிருக்கலாம். சி, தேர் இஸ் அ ரீசன் ஃபார் எவ்ரிதிங். ஆண்டவர் எழுதுற எல்லாத்துலயுமே ஒரு ரீசன் இருக்கு. இட் இஸ் டு த ஏஞ்சல் ஆஃப் த சர்ச் இன் எபேசஸ். எபேசுவில் உள்ள டு த ஏஞ்சல். அப்போ you have to understand there are angels and there every church ஆண்டவர் ஒவ்வொரு ஏஞ்சல் கூட கஸ்டடியில கொடுத்திருக்கிறார். there are angels who are அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, நமக்கு தெரியாது. மேபி கம்யூனிகேஷன் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் அவங்கள யூஸ் பண்றாரு. ஸோ தேர் இஸ் சம்திங் தேர். நமக்கு இது சரியா ஃபுல்லா முழுவதுமா இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. பட் இட்ஸ் கிளியர்லி சேஸ் டு த ஏஞ்சல் ஆஃப் த சர்ச் அட் எபிசஸ். மேபி அந்த ஏஞ்சல் மூலமாக ஆண்டவர் இதை இது எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணாரு எப்படின்றது தெரியாது. we don't know what is written to the angel of the church. ஏன்னா தேவனுடைய வார்த்தையில ஒரு வார்த்தை எழுதி இருக்குன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அவ்வளவுதான். நம்ம ஏஞ்சல்னா அது ஏஞ்சல் தான். அதுக்கு நம்ம வேற எதுக்கும் நம்ம we don't have to go for any other interpretation. வேற எதுவுமா இருந்துச்சுன்னா அதை அப்படியே எழுதியிருப்பாரு. சபையின் போதகருக்கு அல்லது சபையின் மூப்பருக்கு அப்படின்னு எழுதிருக்கலாம். எத்தனையோ இடத்துல பைபிள்ல வருது சபையின் மூப்பர்கள் வருது. ஆனா இங்க அப்படி இல்லை. மூப்பர்களும் பாஸ்டர் போதகர்னு இல்லை, ஏஞ்சல். ஸோ from Jesus Christ to the angel of the church in Ephesus. அவர்களுக்கு ஆனால் அவருக்கு எழுதப்பட்டது அவர் மூலமாக அந்த சபையில் உள்ள மக்களுக்கு அது தெரிவிக்கப்படுது. அது எப்படின்றது we don't know. Maybe we don't know really. அது நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் வார்த்தையில் அப்படி இருக்குது, நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். வார்த்தையில் உள்ளதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். we'll take it as it is. ஸோ இந்த 7 சபை ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி நீங்க பார்க்கும்போது, அந்த காலத்து பழைய காலத்து ஹிஸ்டரி பார்க்கும்போது, இந்த 7 சபையை நீங்க எடுத்தீங்கன்னா இட் ஆல் கம்ஸ் அண்டர் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் டர்க்கி. டர்க்கியில் உள்ளதுல வெஸ்டர்ன் பார்ட்ல வருது. ஒரு ஃபர்டைல் ஏரியா அது. மற்ற இடம் நீங்க டர்க்கி பாத்தீங்கன்னா அது எல்லாமே ரொம்ப காஞ்ச இடமா இருக்கும். இந்த 7 சபை இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா அதுல ஒரு 3 ரிவர்ஸ் அதுல பாஸ் பண்ணுது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ நியர் டு த போர்ட். இந்த போர்ட்ல இருக்கும். ஸோ இந்த எபேசுனாலும் சரி, நீங்க ஸ்மெர்னானாலும் சரி, ஸ்மெர்னா அப்படின்றது இப்போ டர்க்கியில் உள்ள இஸ்மீர்னு ஒரு டவுன், ஒரு சிட்டி இருக்கு, அது ஒரு போர்ட் சிட்டி. இஸ்மீர் தான் ஸ்மெர்னா. ஸோ இது எல்லாமே இட்ஸ் ஆல் ஹிஸ்டாரிக்கல் சிட்டிஸ், இன்னைக்கும் இருக்கு. நம்ம டுடே இன்னைக்கு நம்ம 7 போகாம வில் ஃபோக்கஸ் ஆன் எபிசஸ். எபேசு சபையை மட்டும் நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். முதலாவது இந்த 7 ஏன் எழுதப்பட்டதுன்னா, அந்த காலத்துல ரோமன் எம்பையர்ல அந்த டைம்ல இருந்த இதுல இந்த 7 சபைகளும் தேவர் இன் திஸ் ஃபர்டைல் ஏரியா. ஸோ இதுல இங்க தான் சபை அந்த காலத்துல இந்த 7 சபைகளும் தான் இட் வாஸ் நாட் ஓன்லி ஃபர்டைல், அந்த ஏன்ஷியன்ட் ரூட்னு சொல்லுவாங்க, ஒரு வழி. அதாவது யூரோப்ல இருந்து ஏசியாவுக்கு வர்ற அந்த ஒரு ரோடு,
அது இங்கே தான் வருது. நீங்க டர்க்கி பார்த்தீங்கன்னா டர்க்கி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பொசிஷன்ல இருக்கும். அந்த சைடு யூரோப் இருக்கும், இந்த சைடு ஏஷியா இருக்கும், கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா ஆப்பிரிக்கா இருக்கும். டர்க்கியோட பொசிஷன் அப்படி. ஸோ இந்த ஏழு சபைகளும் அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியா இருக்கு. யார் யூரோப்ல இருந்து வந்தாலும் they have to pass through these 7. இந்த ஏழையும் தாண்டி தான் போகணும். இட்ஸ் a very strategic route. எல்லாரும் டிராவல் பண்றோம். ஏஷியா டிராவல் பண்றவங்க இங்கே தான் வரணும், ஆப்பிரிக்கா போறவங்களும் இங்கே தான் வரணும். எல்லா ட்ரேடர்ஸ் எல்லாமே இப்படிதான் வரணும். ஆல் த ட்ரேடர்ஸ் ஹேவ் டு கோ த்ரூ திஸ் இந்த 7 முக்கியமான. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஈஸ்ட் மீட் வெஸ்ட் டைப் ஆஃப் ஒரு இடம். இந்த இடத்துல உள்ள இந்த சபையை தான் ஆண்டவர் இந்த சபைகள் பவுல் மூலமா நிறுவுகிறார். முக்கியமான நகரங்கள் இது எல்லாமே. நீங்க இந்த பேரை கேட்ட உடனே உங்களுக்கு இப்போ நமக்கு ஒண்ணு தெரியும். இப்ப நமக்கு வந்து நியூயார்க், லண்டன் அல்லது வாஷிங்டன் அல்லது அப்படி ஏதாவது சொன்னா நமக்கு பளிச்சுன்னு வரும். இப்ப இந்த பேரெல்லாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பெருகமம்னா என்ன, ஸ்மிர்னா எங்கேயோ இருக்கு. தீஸ் ஆர் ரியல் சிட்டிஸ். அந்த காலத்துல தேவர் ஃப்ளரிஷிங் டவுன். ஸோ இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம் எபேசு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். எபேசுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுன் அந்த ஏரியாவில், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி அந்த டைம்ல. நீங்க ஹிஸ்டரி வாசித்தீங்கன்னா, எபிஷியோ ஹிஸ்டரி வாசித்தீங்கன்னா அதனுடைய நிறைய இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ட் அந்த டைம்ல, பிஸியஸ்ட் போர்ட் அந்த டைம்ல. அது மட்டும் இல்ல, அங்க வந்து பெரிய லைப்ரரி, த பிக்கெஸ்ட் லைப்ரரி இன் த வேர்ல்ட் அந்த டைம்ல எபேசு பட்டணத்துல தான் இருந்துச்சு. எபிஷியன்ஸ் ஹேட் த பிக்கெஸ்ட் லைப்ரரி இன் த வேர்ல்ட் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த பிக்கெஸ்ட் பில்டிங்ஸ், டெம்பிள்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா த பிக்கெஸ்ட் டெம்பிள், எல்லா கடவுளுக்கும் பெரிய டெம்பிள் பாத்தீங்கன்னா எபேசு பட்டணத்துல தான் இருந்துச்சு அந்த டைம்ல. இப்ப ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் தோண்டி அதை எடுத்துருக்காங்க. அந்த டெம்பிளுடைய இதெல்லாமே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க டர்க்கிக்கு போனீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு விசிட், யூ கேன் விசிட். அது அந்த எபேசு பட்டணமா இல்ல, அதனுடைய பெயர் மாறிடுச்சு. பட் அந்த பில்டிங்ஸ் எல்லாமே எக்ஸ்கவேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பில்டிங்ஸோட மேக்னிஃபிஷன்ஸை நீங்க பார்க்க, அது எவ்வளவு பெரிய பில்டிங், என்ன இது பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் யூ கேன் ஆல்வேஸ் see that. It's there. ஸோ இந்த எபேசுன்றது நம்ம எபேசு சபையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது இது வந்து அடிக்கடி நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல வரும். அப்போஸ்தலர்ல மட்டும் வராது, எபேசுக்கு பவுல் ஒரு லெட்டர் எழுதுறாரு. எபேசு இதுல வரும், அப்போஸ்தலர்ல அடிக்கடி வரும். 19வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் வரும். அங்க என்ன நடக்குதுன்னா, டெம்பிள் ஆஃப் ஆர்டிமிஸ்ன்னு ஒன்று இருக்கும். புரியுதா? ஆர்டிமிஸ்ன்னு வரும். அந்த ஆர்டிமிஸ்ல அந்த டெம்பிள் வந்து, அந்த டெம்பிள்ல உள்ளவங்க அந்த கடவுள் ஆர்டிமிஸ், அந்த காடஸ், அவ பேர் காடஸ் ஆர்டிமிஸ், டயானா. இன் அதர் வேர்ட்ஸ் டயானா. சரி, ஆர்டிமிஸ் டயானா. ஆர்டிமிஸ் கிரீக்ல சொல்லுவாங்க, டயானான்னு அதை லாட்டின், அப்புறம் அது இங்கிலீஷ்ல அதே அப்படியே டயானா. ஸோ டயானான்றது கிறிஸ்டியன் பேர்ல நிறைய கிறிஸ்டியன் டயானான்னு பேர் வைப்பாங்க. டயானா வெள்ளக்காரன் என்ன பேர் வச்சாலும் அது கிறிஸ்டியன் நம்ம நினைச்சுக்கிறோம். பட் டயானான்றது ஆக்சுவலா அந்த காலத்துல ஒரு தேவதையோடைய பேர். இட்ஸ் நேம் ஆஃப் ஆர்டிமிஸோடைய அனதர் நேம் தான் டயானா. ஸோ இந்த ஆர்டிமிஸ்க்குரிய பெரிய த பிக்கெஸ்ட் டெம்பிள் வந்து எபேசுல தான் இருந்துச்சு. இட் வாஸ் இன் எஃபிஷியஸ். இட் வாஸ் a magnificent டெம்பிள். அந்த டெம்பிளோட ரூயின்ஸ் இன்னும் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான பில்டிங். இப்போ கூட அந்த அளவுக்கு கட்ட முடியுமான்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு அழகான பில்டிங். த பிக்கெஸ்ட் டெம்பிள் ஃபார் ஆர்டிமிஸ் வாஸ் இன் எஃபிஷியஸ். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, பால் போய் அங்க பிரசங்கம் பண்றாரு. he preaches the gospel. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வாஸ்து பாருங்க, 19 வாஸ்து பாருங்க. அங்க காஸ்பல் ப்ரீச் பண்றாங்க, அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. பால் வந்து ஆர்டிமிஸ்க்கோ டயானாக்கோ அகேன்ஸ்டா ஒண்ணுமே பேசல, அவர் ஸ்பிரிச்சுவேஷன் தான் பேசுறாரு. கையால் செய்யப்பட்ட பொருள் எல்லாம் நீங்க வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அநேகருக்கு அது தொட்டுதான் ஆண்டவரை பேசுறாரு. அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. எல்லாம் அவங்க மேஜிக் யூஸ் பண்ற புத்தகத்தெல்லாம் கொண்டு எரிக்கிறாங்க. அப்போ பெரிய இம்பாக்ட் நடக்குது. ஸோ அந்த 19வது அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா there is ஒரு ஆல்மோஸ்ட் கலவரம் மாதிரி தான் அங்க. ஸோ இட்ஸ் ஹேப்பனிங் இன் such a way. அவங்க வந்து பாலை பிடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த டயானாவுடைய ஸ்டாச்சு சில்வர்ல அந்த காலத்துல நிறைய செய்வாங்க, செஞ்சு நிறைய வைப்பாங்க. இட்ஸ் பிக்கெஸ்ட் பிசினஸ் அவங்களுக்கு. ஏன்னா இந்த டயானா அந்த
இந்த காடஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காடஸ் அந்த டைம்ல ஏன்ஷியன்ட் வேர்ல்டில். ஸோ அவருடைய இதை அநேகர் வாங்கிட்டு போய் 23 41 வரைக்கும் நீ வாசித்து பார்க்க பிறகு ஆக்ட்ஸ் 19 சாப்டர். ஸோ இந்த டயானாவுடைய அந்த சில்வர் ஸ்மித்ஸுடைய வேலையை அந்த இதை செய்வாங்க. நீ அந்த டயானா அதாவது காடஸ் ஆஃப் ஆர்டிமிஸ் போட்டு பாருங்க, நெட்ல நிறைய படம் வரும். அந்த பாட்டிங்கெல்லாம் சிரிப்பா இருக்கும். அது ஆக்சுவலா நீங்க அதுல வாசித்து பாத்தீங்கன்னா அவர் காடஸ் ஆர்டிமிஸ் who came from above இருக்கும், மேல இருந்து வந்தது மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மீட்டியோர் மேல இருந்து கீழே விழுந்துச்சு. அந்த மீட்டியோர்ல மேல இப்படி இது மாதிரி ப்ரொஜெக்டடா 2 இருந்திருக்கு. அது வந்து ஃபர்டிலிட்டி சிம்பிள் மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதை வந்து அதுதான் ஏதோ காடஸ் விழுந்துட்டு நினைச்சு அதை பேஸ் பண்ணி வந்தது அந்த ஆர்டிமிஸ் கோல் அந்த இதை அந்த 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 ரிலிஜனை. பட் இட் வாஸ் வெரி ஸ்ட்ராங். அது மட்டும் இல்ல, ஆர்டிமிஸ் மட்டும் இல்ல, மற்ற அநேக இன்னும் நிறைய டெம்பிள்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த டைம்ல வந்து இந்த ரோமன் எம்பரர்ஸ் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ், அப்புறம் டால்மேஷியன், இந்த 3 பேர் தான் ஆரம்பிச்சாங்க. தே ஸ்டார்டட் எம்பயர் வர்ஷிப். அது மட்டும் இல்ல, டெம்பிள் ஆர்டிமிஸ்க்கும் இருக்கு, இது போக இவங்களுக்கும் இருக்கு, ரோமன் எம்பரர் இருக்கு. ஸோ ரோமன் எம்பரர்ஸ் ஆல்சோ பிகேம் காட். ஸோ தே ஹேவ் டு வர்ஷிப் தெம். வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சீசர் இஸ் காட் கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும். ஸோ அங்கதான் கிறிஸ்தவர்களுக்கும் அங்கேயும் பிரச்சனை வந்துச்சு. எல்லாருக்கும் அது இஷ்யூவே கிடையாது. ஏன்னா அங்க வந்து the Romans did not mind. நீங்க என்னையும் கும்பிட்டுக்கோ, நீ ஜீசஸையும் கும்பிட்டுக்கோ, யார வேணா ஆர்டிமிஸை கும்பிட்டுக்கோ, டயானாவை கும்பிட்டுக்கோ, யார வேணாலும் கும்பிட்டுக்கோ. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சீசர் இஸ் லார்டுன்னு சொல்லணும். ஸோ அங்கதான் கிறிஸ்தவர்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அங்கதான் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் நாங்க சொல்ல மாட்டோம்னு சொன்னாங்க. மற்ற எல்லாருக்கும் அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 10 கடவுள்ல 11வது கடவுள் சீசரையும் சொல்லிடுவோம். இதுல என்ன இருக்கு, what am I going to lose? ஸோ அங்கதான் that was the biggest problem they had. ஸோ இந்த இதுவும் அந்த கான்டெக்ட் நம்ம பார்க்க எபேசி சபையினுடைய கான்டெக்ட். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் எபேசி சபை அங்க இருக்குது. இட்ஸ் தேர் இன் தட் சிச்சுவேஷன். இதுதான் அந்த கான்டெக்ட் நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ இங்கதான் அந்த சபை வளருது. அந்த சபைக்கு பவுல் அநேக நேரம் போயிருக்கிறாரு, விசிட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்ல சபை, நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற சபை. அந்த சபைக்கு அந்த பவுல் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பால் அங்க சபை எபேசி வழியா போறாரு. அங்க ஒரு இன்னொரு இன்சிடென்ட், எபேசி வழியா போறாரு. பட் பாலுக்கு வந்து அவசரமா ஜெருசலேம் போகணும். ஸோ உள்ள போக டைம் இல்லை. பட் பால் நல்லா தெரியும், இதுதான் என்னோட கடைசி விசிட்னு தெரியும். ஸோ அப்போ வந்து அந்த எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விடுறோம். எபேசி சபையிலோட எல்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு விடுறோம். ஸோ இவங்க எல்லாரும் போர்ட்டுக்கு வராங்க, கப்பல்ல வராங்க. வந்து பால்கிட்ட பேசுறாங்க, பவுல்கிட்ட பேசுறாங்க. பவுல் பேசிட்டு சொல்றாரு, நான் இப்பதான் உங்களை கடைசி தடவை பார்க்க போறேன், இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், போறேன், எனக்கு எருசலேம் போறேன், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நல்லா தெரியுது இதுதான் கடைசியா உங்களை பார்க்க போறது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இட் வாஸ் a very emotional moment. அதெல்லாம் நீங்க பார்க்கணும். you have to read those things, you have to understand. ஸோ அந்த சபையின் மூப்பர்கள் வந்து அவ்வளவு தூரத்துக்கு நல்ல மூப்பர்கள். பால் நான் இன்னும் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு தேவர் கெட்டிங் வெரி எமோஷனல் அபவுட் பால். கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அழுவி அங்க நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கடைசியில் இருக்கும், அவர் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப மனசை பாதித்து விட்டது. அதனால தான் அவங்க அப்படி அழுதாங்கன்னு இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஃபுல் கான்டெக்ட் ஆஃப் எபேசி சபையினுடைய கான்டெக்ட், இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த செக்குலர் கான்டெக்ட் எப்படி இருக்குது. இது அது மட்டும் இல்லை, இட் வாஸ் a very prosperous city, very rich people. அது போர்ட் சிட்டி. போர்ட்டுனாலே உங்களுக்கு எல்லா வைசஸும் இருக்கும், எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள் எல்லாமே, ஆல்கஹால்ல இருந்து ப்ராஸ்டிடியூஷன்ல இருந்து எல்லாமே இருக்கும், மேசிவா இருக்கும். அங்கேயும் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ எபேசிஸ் வாஸ் சிட்டி ஃபுல் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். இது எல்லாமே நிரம்பி இருந்த ஒரு பட்டணம் தான் எபேசி பட்டணம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த 7 சபைகளையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த 7மே இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் தான். நம்ம படிக்கும்போது ஒவ்வொன்றையா நம்ம படிப்போம். பட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் இன் சம் ஏரியா, கல்ச்சரலையும் சரி, எக்கனாமிக்கலையும் சரி, இன் எவ்ரி வே தீஸ் 7 சிட்டிஸ் வேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, இந்த 7லையுமே பாத்தீங்கன்னா பிசாசினுடைய அதிகாரம் ரொம்ப இருக்கும். the domination of the demonic forces. புரியுதா? எபேசில பாத்தீங்கன்னா அந்த டயானாவுடைய அந்த 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 பிசாசு டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா there are certain spirits that are dominant. இங்க இருக்கிற ஆவியினுடைய வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கும். நீங்க அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்காவில் போனீங்க, ஏன் ஷூட் பண்றாங்க, ஏன் மேசிவ் ஷூட்டிங்ஸ் நடக்குது,
அந்த டீமான், அந்த பிசாசினுடைய வெளிப்பாடு வேற வேற இருக்கும். அந்த மாஸ் ஷூட்டிங் சொல்றாங்க, ஸ்கூல்ல போய் ஷூட் பண்றாங்க, எதுக்கட்டா ஷூட் பண்றாங்க, மாசத்துக்கு 2 மாஸ் ஷூட்டிங் நடக்குது அமெரிக்காவில். பாத்தீங்கன்னா அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் தோஸ் டீமானிக், அந்த டீமனுடைய அந்த டெரிட்டரியோட டீமனுடைய எக்ஸ்பிரஷன் அப்படி. ஏன்னா அந்த மக்களுடைய ஆட்டிடியூட்ஸ் அப்படி. இங்க வேற மாதிரி நடக்கும், இங்க ஐடாலட்ரி, இங்க மாதிரி நிறைய காரியங்கள் நடக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கும். அதே மாதிரி எபேசுல பாத்தீங்கன்னா அந்த டயானா, அந்த டீமன்ஸ், அந்த பிசாசினுடைய கோட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த கோட்டையை தான் போய் பால் உடைச்சார். உடைச்ச உடனே தான் அவரை கூட்டிட்டு போறாங்க ஒரு பெரிய பெரிய தியேட்டர் இன்னும் அந்த இருக்கு. அந்த தியேட்டர் இருக்கு, அந்த தியேட்டருடைய பாட்டு இருக்கு, இன்னும் இருக்கு, எக்ஸ்கவேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ போனாலும் நீங்க பார்க்கலாம், அந்த ரூயின்ஸ்ல இருக்கு. அந்த தியேட்டருக்கு கொண்டு போறாங்க. நீங்க அதை பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். இந்த அலெக்சாண்டர், ஒரு சில்வர் ஸ்மித், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இருக்கு சில்வர் ஸ்மித், அவன் சொல்றான் நம்ம பெரிய கிரேட் ஆர்த்திமஸ் உடைய இதெல்லாம் நமக்கு உடைக்கிறான், இவனை இப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு வேலையே இருக்காது, வி வில் லூஸ் ஆல் த பிசினஸ் அப்படின்னு சொல்றான். பாலை கூப்பிட்டு போறாங்க அந்த தியேட்டர்ல வச்சு, தே ஆர் ட்ரைங் டு. அப்போ எல்லாரும் கத்துறாங்களா, யார் என்ன கத்துறாங்கன்னே தெரியல. அங்கே போட்டுருவோம் நிறைய பேருக்கு எதுக்கு அங்கே இருக்கோன்னே தெரியல, ஆனால் எல்லாரும் சேர்ந்து கத்துறாங்கன்னு போட்டுருவோம். ரொம்ப சிரிப்பா இருக்க வாஸ்து பாருங்க. கடைசியில் அவன் அந்த எபேசு அந்த கவர்னர் சொல்றான், கத்தாதீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்கணும், யாருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. ஸோ பால் வாஸ் லெஃப்ட் அவுட்னு இருக்கு, பாலில் விட்டுறாங்க. 20வது அதிகாரத்தில் வாஸ்து பாருங்க, ரொம்ப காமெடியா இருக்கும் அதெல்லாம். ஸோ அது எல்லாமே திஸ் இஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் தட். அந்த பிசாசினுடைய கட்டுகள் இருக்கு. The demons are there. It's a wealthy city, it's a port city. அதுவும் இல்லாம ரிச் அண்ட் வெரி ப்ராஸ்பரஸ் சிட்டி, பிக்கெஸ்ட் லைப்ரரி இன் த வேர்ல்டு அங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். ஸோ ஐ வாண்ட் டு கிவ் யூ, ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஆர் ரியல் சிட்டிஸ். நம்ம அநேக நேரத்தில் வாசிக்கும் இந்த பேரை கேட்டோன்னா நமக்கு அது என்னன்னே தெரியாது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு போனாலும் நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு போனாலும் அங்க ரூயின்ஸ் இருக்கு. இட்ஸ் a very major tourist attraction. ரூயின்ஸ் ஆஃப் எபிஷியல் சிட்டி. நீங்க டர்க்கில போய் நீங்க டூர் போனீங்கன்னா பார்க்கலாம், you can see that. So these are real cities where real people lived actually. இதனுடைய கான்டெக்ஸ்ட் எல்லாமே இதுதான். ஸோ இந்த சபையில நல்ல சபை தான், நல்ல மூப்பர்கள் நல்லா இருக்காங்க. அவங்கள கமெண்ட் பண்ணி தான் நிறைய பால் எழுதும்போது இந்த எபிஸ்டில் டு எஃபிஷியன் சர்ச் எழுதும்போது நிறைய கமெண்ட் பண்ணி தான் எழுதுறாரு. கொரிந்து மாதிரி இவங்க டீக்ரேடட் கிடையாது. கொரிந்து வேற லெவல்ல இருக்கு. கொரிந்து சர்ச் பயங்கர மோசமான இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க கிடையாது. தேவர் ரைட், தேவர் ஆல் ரைட். ஓவராலா பாத்தீங்கன்னா எஃபிஷியன் சர்ச் வாஸ் நார்மல், குட், நல்ல ஆண்டவருக்குள்ள இருக்கிற சபை. ஆனா எபேசு சபையை குறித்து ஒன்று சொல்லணும்னா, நம்ம they were loyal but loveless. புரியுதா? அவங்க ஆண்டவருக்கு லாயலா தான் இருந்தாங்க, ஆண்டவருக்குரிய காரியங்கள் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. they were all doing all right. ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பிச்சு நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் ஓவராலா நம்ம அவங்களுடைய இதை நம்ம எடுக்கும்போது what we find is they were loyal but they were loveless. ஆண்டவர் ஆரம்பிக்கிறார், ரைட் திஸ் லெட்டர் டு தி ஏஞ்சல் ஆஃப் தி சர்ச் இன் எபிஷியஸ். ஸோ சொல்றாரு, who holds this is the message from the one who holds the 7 stars in his right hand and the one who walks among the 7 gold stands. See, இது ரெண்டுல என்ன மீனிங் கொடுக்கறாருன்னா, 7 gold stands in his right hand, 7 stars in his right hand and 7 gold lampstands. சபையில் மத்திய, சபையே அவர் கையில தான் இருக்குது. சபையின் மத்தியிலே அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். சபையின் மத்தியில், த ரியல் சர்ச், சபையின் மத்தியில் அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். ஹி இஸ் டூயிங் தட். ஸோ இதுதான் கான்டெக்ஸ்ட். அவர் இருக்கிறார். ஸோ திஸ் இஸ் த சர்ச் வேர் காட் இஸ் தேர், ஜீசஸ் இஸ் தேர். ஸோ இட்ஸ் நாட் அ சர்ச் வேர் ஜீசஸ் இஸ் அவுட் ஆஃப் த சர்ச்ன்றது இல்லை, ஹி இஸ் தேர். அவர் அங்கே இருக்கிறார். அப்புறம் சொல்லும்போது சொல்ல, ஐ நோ ஆல் த திங்ஸ் யூ டூ. I know all the things you do. நீங்க செய்யற காரியங்கள், I have seen, I know. அந்த 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியும், I know. நீங்க செய்யற காரியங்களை எனக்கு தெரியும். முதலாவது அவங்களுடைய he is telling them that நீங்க செய்யற காரியங்கள் எனக்கு தெரியும். There is nothing hidden from you. And I seen your hard work, I know your patient endurance. நீங்க ஈவில் பீப்புளை டாலரேட் பண்றது இல்லை. யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் நீங்க அவங்கள எல்லாத்தையும் நீங்க யூ டோன்ட் டாலரேட் ஈவில் பீப்புள் அப்படின்றாரு. ஸோ இதுல இருந்தா என்ன தெரியுதுன்னா, தே ஆர் அ வெரி குட் சர்ச். தே ஆர் அ குட் சர்ச். ஹார்ட் ஒர்க்,
பேஷண்ட் என்டியூரன்ஸ் அதெல்லாம் இருக்கு. அண்ட் யூ டோன்ட் டாலரேட் ஈவில் பீப்புள். ஸோ எந்த ஒரு ஈவில் பீப்புளையும் உள்ள விடுறதில்லை, சபையில் விடுறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபை அப்படின்னால என்னன்னா, சபை இட்ஸ் அ கேதரிங் ஆஃப் பீப்புள் ஹூ நோ கிரைஸ்ட். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் சபை. மற்றவங்களுக்கு அங்கே சபையில் இடம் இல்லை. சபைனா அதான். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னைக்கு சபையில் வந்து இஃப் த சர்ச் இஸ் இன்வேடட் பை ஈவில் பீப்புள் ஹூ டோன்ட் நோ கிரைஸ்ட், இயேசுவை அறியாத மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத மக்கள் சபைக்குள்ள வரும்போது இட்ஸ் நோ லாங்கர் த சர்ச். நல்லா புரிஞ்சு. சபையினுடைய டெஃபினேஷனை இட்ஸ் ஃபார் பீப்புள் ஹூ நோ கிரைஸ்ட், ஹூ அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்களுக்காக தான் சபைன்றது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் சபைக்குள்ள வந்து நம்ம இஃப் வி பிரிங் அன்பிலீவர்ஸ் இன்டு த சர்ச், அது சில நேரம் இட் மே ஒர்க். பட் நல்லா புரிஞ்சுக்கணும், the primary thing, the primary objective of the church is for the believers to grow. அப்போ unbelievers எப்படி கொண்டு வரோம்னா, we have to go out and you have to bring in the unbelievers. நம்ம வெளியே போய் ஊழியம் செஞ்சு, நம்ம வெளியே போய் நம்ம பேசுறோம், நம்ம போற இடங்கள்ல நம்ம யாரை மீட் பண்றோமோ பேசுறோம், அவங்கள ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம். ஏற்றுக்கொண்டவர்கள் உள்ளே வருவதுதான் சபை. அப்பதான் அது சபையாக இருக்கும். இப்போ இஃப் யூ ஆர் பிரிங்கிங், நம்ம வந்து சில அப்சர்வேஷன் சில நேரம் சில பேர் இங்கேயும் வந்திருக்காங்க, நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள அவங்க கூப்பிட்டு வந்து. பட் ஒரு நாளைக்கு மேலே அவங்களுக்கு முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம பேசுறது ஒன்றும் புரியாது. தே ஒன்ட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எவர் நான் மெசேஜ் கொடுக்குற மெசேஜ் அவங்களுக்கு புரிந்து கொள்ளவே முடியாது. ஸோ திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் people who know Christ come there. So அதான் இங்கே சொல்றாரு, you don't tolerate any evil people. அப்படின்னா யாரையும் உள்ள விடுறது இல்லை. You don't allow anybody who's not in that thing. So they are hard working church, they endure patiently. அப்புறம் சொல்றாரு மூணாவது பாருங்க, you also have patiently suffered. So they also suffered. They is patient. ரொம்ப பொறுமையா அவங்க சஃபர் பண்றாங்க. எதையுமே இப்போ ஆண்டவர்கிட்ட இது பண்ணல. So they are very patiently suffering church. இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ஸ். இது எல்லாமே இருக்கு. They have all those things. எபேசி சபையில். So hard working, patient endurance, they don't tolerate evil people. அப்புறம் பாருங்க, you have examined the claims of those who are opposed. அப்புறம் நல்ல discernment இருக்கு. Those who call themselves apostles, தங்களை தாங்களே அப்போஸ்தலர் என்று கூறி கொள்பவர்களே நீங்க சோதித்து பார்த்து அவங்க அப்போஸ்தலர் இல்லை என்று தெரிந்து கொண்டீர்கள். நல்லா பாருங்க, ரியல் அப்போஸ்தலர், ரியல் ப்ராஃபட்டும் தங்களை தானே அப்போஸ்தலர் நான் ப்ராஃபட்டும் சொல்ல மாட்டான். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் கிளியர் இண்டிகேஷன். ஒருத்தர் தான் பேருக்கு முன்னாலே அப்போஸ்தல் ப்ராஃபட்னு போடுறாங்கன்னா, தன்னைத்தானே அப்போஸ்தலர் ப்ராஃபட்னு சொல்லிக்கிறாங்கன்னா, he is not an apostle, he is not a prophet. You have to be very clear. அதான் இங்கே சொல்றாரு, people who call themselves apostles, அவங்கள பார்த்து நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அவன் அப்போஸ்தலர் எல்லாம் கண்டுபிடிச்சீங்க. People who are not called to be apostles, who are not even called, நீங்க இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பின்னால அப்போஸ்தலர், ப்ராஃபட் எல்லாம் கல்லர்கள், எல்லாம் கல்லர்கள். நான் பார்த்துருக்கேன். இப்ப பேருக்கு முன்னால ப்ராஃபட்னு போட்டாலே கண்டிப்பா ஒரு கல்ல தான். நான் ஒரு டிவியில் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு 10 வயசு பையனை வந்து நிக்க விட்டு ப்ராஃபட் give a word of இது என்ன சொல்றான். அவன் 10 வயசு பையன் யோசிச்சுட்டான், there is great time coming, God is going to do great things அப்படின்றாங்க. எல்லாரும் ஓன்னு கத்துறாங்க. 10 வயசு பையன், அவனும் ப்ராஃபட். அவனுக்கு என்ன பேசுறேன்னே தெரியாது. He doesn't even understand it. See, people who are not apostles always say they are apostles. உண்மையான அப்போஸ்தலரோ உண்மையான ப்ராஃபட் தீர்க்கதரிசிகளோ அவங்களே சொல்ல முடியும். அவங்க பேருக்கு முன்னால போடுறது டைப் மாதிரி போட மாட்டாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வாழ்க்கையில வாழ்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் அப்போஸ்தலர் தான், இவன் ப்ராஃபட் தான்ன்றது. they will clearly understand it. Not people who claim themselves to be. So இங்கதான் சொல்றாரு, நீங்க யாருன்றத கலாக கண்டுபிடிச்சீங்க. ஸோ நல்ல டிசைன்மெண்ட் இருக்கு. they have good discernment. they know they have the right doctrine கரெக்டா இருக்கு. they are discerning right. அந்த சிச்சுவேஷன்லயும் அந்த பிசாசின் கூட்டங்கள் மத்தியிலையும் பெரிய சபை, அந்த உலகம் அப்படியே அவங்களை பிரஸ் பண்ற அந்த மாதிரி ஒரு சபை, அந்த மாதிரி ஒரு பட்டணத்துல இருக்கிறாங்க. எல்லா சைட்லயும் இருந்தும் they are getting pressed. அதுலயும் in spite of all that, பாருங்க, the church has a moral fiber, really moral fiber. You have suffered patiently, you have examined. அவங்களெல்லாம் பார்த்து நீங்க பண்ணிட்டீங்க. It's all okay, doctrine is fine, your
யுவர் என்டியூரிங், யுவர் ஹார்ட் ஒர்க்கிங் எல்லாம் ஓகே. பட் 4th verse 4வது வசனத்தில் அங்கே ஆண்டவர் சொல்றார், பட் இங்கே தான் இஸ் அக்யூசேஷன் கம்ஸ். இது வரைக்கும் அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ் சொல்றாரு, அவங்கள அப்ரூவல் கொடுக்குறாரு, அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் he is describing their attributes, then he is giving approval to their action. Now he is giving an accusation. சொல்றாரு, but I have this complaint against you. You don't love me or each other as you did first. புரியுதா? இங்க தான் சொல்றாரு, look how far you have fallen. How far you have fallen. See, doctrine is right. They are enduring suffering, right? நல்ல discernment இருக்கு, நல்ல வேத அறிவுலாம் இருக்கு. You don't love me or each other as you did first. NLT ல each other இருக்கு, NIV ல எப்படி இருக்கு? each other இருக்கு. love me வெறும் மட்டும் love me தான் இருக்காது. You don't forsake the love you had at first. அவ்வளோதான் இருக்கு, லவ் தான். NLT கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஏன் அதை போட்டிருக்காங்கன்னா, நீங்க தேவனை நேசிக்கலைன்னா மனிதர்களையும் நேசிக்க முடியாது. இஃப் யூ டோன்ட் லவ், 1 Johnல கிளியரா இருக்கும், இஃப் யூ டோன்ட் லவ் காட் யூ கேன் லவ் யுவர் ஹியூமன் பீயிங். யூ கேன் சே, சரி புரியுதா? ஸோ அதான் NLTல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க. Make against you, you have left the bracket abandoned. Abandoned, correct. That you had at first, bracket you have deserted me, your first love. Correct. Abandoned, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. You abandoned அப்படின்னா, you had something, உங்களுக்குள்ள ஒன்று இருந்துச்சு, அதை விட்டுட்டீங்க. ஒண்ணுதான். See, அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ்ல 5-6 ஆட்ரிபியூட்ஸ் சொல்றாரு. அந்த 5-6 ஆட்ரிபியூட்ஸ் ஓகே, we are fine. பட் அந்த 5-6ல ஒன்றை மிஸ் பண்ணிட்டீங்க. யூ மிஸ்ட் ஒன்லி ஒன் திங், யூ ஹவ் அபேண்டன்ட் இட். அபேண்டன்ட்னா நீ உங்களுக்கு இருந்துச்சு அதை நீங்க விட்டுட்டீங்க. யூ லெட் இட் கோ. யூ அபேண்டன்ட் தட் ஃபர்ஸ்ட் லவ் ஃபார் மீ. அப்போ ஹவ், இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்ற, நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். Have you abandoned the first love you had for him? ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்ட டைம்ல உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி பார்த்தீங்க ஆண்டவரை? புரியுதா? இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் நான் சொன்னபோது, இது சபைக்கு மட்டும் இல்ல, சபையில் உள்ள இண்டிவிஜுவல்ஸ்க்கு இந்த இது பொருந்தும். ஏன்னா சபைனா என்ன, இண்டிவிஜுவல்ஸ் தான், இண்டிவிஜுவல்ஸ் சேர்ந்து தான் சபை. ஸோ இது சபைக்கு எழுதும்போது அது கம்ஸ் டு தி இண்டிவிஜுவல். முதல்ல சொன்னேன், ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்றதான் முக்கியம், மனிதன் எப்படி பார்க்கிறாருன்றது முக்கியம் இல்லை சபையை. இப்போ மனிதன் இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது அவன் சொல்லுவான், ஐயோ இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் அன்பு இல்லை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படிதான் மனிதன் சொல்லுவான். ஆண்டவர் சொல்றாரு, ஐ won't put up with all these things. And see, God is very clear about, இயேசு கிறிஸ்து இங்கே எழுதும்போது கரெக்ட், ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. You don't love me like you loved me first. And that's an accusation. He didn't say, என்னை முதலாவது ஆதியில் நேசித்தது போல் என்னை நீங்க நேசிக்கல, பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லல. You have to turn back. It's very serious. It's very serious. நீங்க பாருங்க, turn back to me and do the works you did at first. முதலாவது செய்த அந்த காரியங்களை நீங்க செய்யுங்க. Turn back to me. அல்லது என்ன சொல்றாருன்னா, I will remove your lampstand from this place among the churches. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் இதுதான். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, காட்ஸ் ஸ்டாண்டர்ட். நம்ம எப்பவுமே அநேக நேரத்தில் இன்னைக்கு ஏன் சபைகள் சபையா இல்லை, ஏன் why churches are not what they are supposed to be? இன்னைக்கு நம்ம இண்டிவிஜுவல் பரிசுத்தத்துக்கானாலும் சரி, இண்டிவிஜுவல் ஹோலினஸ்னாலும் சரி, சபையினுடைய ஸ்டாண்டர்ட்னாலும் சரி, instead of going up to God's standard, ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் நாம போறதுக்கு பதிலாக அவருடைய ஸ்டாண்டர்டா நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு இழுக்கிறோம். We are pulling God's standard to where we are. அதுதான் இன்னைக்கு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இன்னைக்கு சபைக்கும் அதுதான் இஷ்யூ. இன்னைக்கு we pull God's standard to our situation. நாம என்ன லெவல்ல இருக்கிறோமோ அந்த லெவலுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்துடுறோம். அதுதான் நம்ம செய்யற அநேக நேரத்தில் நம்மளும் செய்யறோம். அநேக நேரத்தில் நம்ம சொல்லிடுறோம். We say that like that. We are not perfect.
பட் we have to go towards perfection. இங்க அதான் சொல்றாரு, you start doing it. நீங்க அதை செய்யுங்க. நீங்க என்னைய முற்றிலுமாக ஆதியில நேசித்தது போல என்னை நேசிக்கல. பட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் டூயிங் இட். டோன்ட் சே, சொல்லாதீங்க ஆண்டவர் ஆதியில் நேசித்த போல நான் நேசிக்கல, பரவாயில்ல, ஆனா இப்படி இருக்கலாம்ல. இப்படி இருந்தாங்க நான் எனக்கு மற்றதெல்லாம் ஓகே தானே. ஐ ஹாவ் த டாக்டரின்ஸ் ரைட், ஐ ஹாவ் த எனக்கு ஐ ஹாவ் த எல்லாருக்கும் ஐ எம் சஃபரிங் பேஷண்ட்லி, ஐ எம் டூயிங் ஆல் தீஸ் திங், டிசர்ன்மெண்ட் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, டாக்டரின் ரைட் எல்லாம் இருக்கு. லவ் மட்டும் கொஞ்சம் இல்ல. லவ் இல்லைன்னு சொல்லல, ஆதியில் இருந்த அன்பு இல்ல. இட்ஸ் that early love that you don't have. That early love that you don't have. God has His standards and He wants us to go towards that standard. எபேசு சபைக்கு சொல்ற அதே வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கும் சொல்றாரு. He's saying the same thing. You have to go towards that love that you had for me. ஏன் அந்த அன்பு ரொம்ப முக்கியம்னா, if you don't have God's love, ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் இந்த லவ்வும் குறைஞ்சிடும், இந்த லவ்வும் குறையும். புரியுதா? இந்த லவ் கண்டிப்பா இருக்கு. அதான் NLTல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, you don't love me or you don't love each other. பிகாஸ் ஏன் ஆண்டவரை நேசிக்காம இங்க யாரையும் நீங்க நேசிக்க முடியாது. ஸோ லவ், ஆண்டவர் அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியமானது. You have to understand that. As long as you love God, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவரை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். If you love Him, then you will trust Him. If you love Him, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, you will continue to trust Him. நீங்க ஒருவேளை நீங்க நினைச்சது போல உங்கள் வாழ்க்கையில் நடக்காம இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம், ஆண்டவரே இது இப்படி செய்யும், இது இப்படி நடந்துருச்சுன்னா, அது எப்படி நடந்துச்சுன்னா. பிகாஸ் இஃப் யூ லவ் Him, உண்மையிலேயே ஆதியில் இருக்கிற அன்பு உங்களுக்கு இருக்குமானால், you don't have to fear anything. எதைக்கும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. Because you love Him and He loves you. You know very well, அந்த செக்யூரிட்டி உங்களுக்கு இருக்கும். You love Him, I love Him, I love my Lord. Because அவருடைய அன்புக்கு குறையவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய அன்பு குறையவே இல்லை. அவரு நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நெருங்குறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவர் நெருங்குவார். அதான் ரொம்ப தெளிவா இருக்கு. You come close to me, I will come close to you. நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அந்த லெவல்ல அவர் உங்களுக்கு உங்களுடைய நீங்க ஆண்டவரோட எதிர்பார்க்கிறது அந்த அன்பின் உச்சத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அவரும் அதே அந்த லெவலுக்கு வருவார். உங்களுடைய லெவலுக்கு அவரும் வருவார். ஒரு பேதுரு அந்த ஆஃப்டர் அவர் பேதுரு ஆண்டவரை மறுதளிச்சிடுறாரு. மறுதளிச்சுட்டு இவங்க எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிச்சிட்டு வராங்க. இங்க இருந்து ஆண்டவருக்கு மீன் எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லை, சரி வாங்க. இங்க ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாத்தையும் மீனெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. வந்தோடனே பேதுரு வராரு. பேதுரு வந்தோடனே இயேசு அவரை பார்த்து என்ன கேட்கிறாரு, பேதுரு நீ மறுதளிச்சிருக்க, எல்லாம் இவ்வளோ மோசமாக பண்ணிட்டேன், நான் உங்களோட இவ்வளோ நாள் இருந்தேன், எல்லாம் ஒன்றும் பண்ணல, சரி நீ ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோ, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிக்கோ, நான் 1 வருஷம் தான் சபையை நிறுவ போகிறேன், ஆனால் இப்போ நிறுவ முடியாது, நீ என்னை மறுதளிச்சுட்ட, ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் உன்னை வச்சு நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? அல்லது பேதுரு மறுதளிச்சுட்ட, நீ இவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருக்க, ஆடிக்கிட்டே இருக்கிய பேதுரு, என்ன உன்னை ராக்குன்னு நினச்சேன், நீ இப்படி ஆயிட்டிய, நீ இன்னும் வேதம் வாசிக்கணும், இன்னும் என் கூட இருக்கணும், இன்னும் உனக்கு நான் அப்படி சொன்னாரா? See, the thing he did was, நல்லா புரிஞ்சுக்கோங்க, he looked at Pedro. பேதுருவை பார்த்து என்ன சொன்னார்னா, நீ என்ன நேசிக்கிறாய, do you love me? பேதுரு ரிப்ளை பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் யூஸ் பண்ண வேர்டு என்னன்னா, I like you Lord, I like you. அந்த வார்த்தையில வித்தியாசம் இருக்கு. He doesn't say I love you Lord, he says, அப்புறம் திரும்ப வைக்கிறார், Peter, do you love me more than this? இவங்களோட நீ என்னை நேசிக்கிறாயா? மூணாவது he only asks Peter for his, do you love me? என்ன அதுல என்ன ஆண்டவர் கேட்கிறாருன்னா, இயேசு என்ன சொல்றாருன்னா, if you love me, பேதுருட்ட என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு 1000 குறைகள் இருக்கலாம், உனக்கு 1000 வீக்னஸஸ் இருக்கலாம், உனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். யூ மே பி வீக் இன் சம் ஏரியாஸ். அதுக்காக பாவத்தான சொல்லல, வீக்னஸ் இன் சம் ஏரியாஸ். வி மே நாட் ஸ்ட்ராங். நம்மளுடைய வீக்னஸ் இருக்கும், நம்மளுடைய ஏரியாஸ் வேர் வி ஆர் நாட் வெரி ஸ்ட்ராங் ஏரியாஸ், நம்ம வி மே ஃபால் ஆஃபன், எல்லாம் இருக்கலாம். பட் பீட்டர், இஃப் ஐ நோ தட் யூ லவ் மீ, ஐ கேன் புட் அப் வித் ஆல் தோஸ் திங்ஸ். See,
என் ஒய்ஃபை கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆஸ்க் மை வைஃப், ஷீ நோஸ் மை வீக்னஸஸ், ஷீ நோஸ் வேர் என்னுடைய வீக்னஸஸ் ஷீ நோஸ் வெரி குட். அண்ட் நிறைய வீக்னஸஸ் நாட் வெரி பிளசன்ட் ஃபார் ஹர், பட் ஷீ கேன் புட் அப் வித் மீ, என் கூட இருக்கலாம். ஹவு? as long as she knows that I love her. புரியுதா? நான் அவளை நேசிக்கிறேன் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருந்தா, எனக்கு என்ன வீக்னஸ் இருந்தாலும், என்ன இஷ்யூ இருந்தாலும், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும், she will put up with me. As long as she knows that I love her. புரியுது? இதே தான் இட் கம்ஸ் அதர் சைட்ல நீங்க பார்க்கலாம். அதான் ஏசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறேன், ஐ கேன் புட் அப் வித் ஆல் யுவர் வீக்னஸ், ஐ கேன் புட் அப் வித் ஆல் யுவர் ஃபால்ஸ், பீட்டர், ப்ரொவைடட் யூ சே தட் யூ லவ் மீ. லவ், அந்த லவ் தான் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் காட் இஸ் லுக்கிங் ஃபார் அஸ் ஃப்ரம் அஸ். நம்மிடத்துல இருந்து அவர் எதிர்பார்க்கறது வேற ஒன்றும் இல்லை. அவருடைய அன்பை, அந்த அகாப்பே லவ் வந்து அவர் ஹி ஹஸ் ஷோன் இட் டு த மேக்ஸிமம். மேக்ஸிமம் எப்படி காட்ட முடியுமோ காட்டிட்டார். சிலுவையில் போய் அவருடைய சரீரத்தை அடுக்கி கொடுத்து ரத்தத்தை சிந்தி அதை எல்லாத்தையும் காட்டிட்டார். Now he is only looking at us and saying, you don't love me like you did before. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, எனக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் விட்டுரு. ஐ கேன் ஹேண்டில் ஆல் தோஸ் திங்ஸ், அது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஆல் யுவர் வீக்னஸ், ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ், ஆல் யுவர் இஷ்யூஸ், வாட் எவர் இட். அது நீங்க நினைச்சிடலாம் இதெல்லாம் பயங்கரமான இஷ்யூஸ், இதெல்லாம் சால்வே ஆகாது, இதெல்லாம் வருஷ கணக்கில் போராடிட்டு இருக்கேன், அதெல்லாம் இந்த மாதிரி ஏரியாவில் எனக்கு வருஷ கணக்காக போராட்டம் இருக்கு, எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். ஜீசஸ், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை இதுதான், அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். ஜஸ்ட் டெல் மீ ஒன் திங், இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, டு யூ லவ் மீ? நீங்க என்னை நேசிக்கிறீங்களா? டு யூ லவ் என்னை நேசிக்கிறீங்களா? லைக் யூ டிட் பிஃபோர். முதலாவது ஆதியில இருந்த அன்பு இருக்குதா உங்களுக்கு? இஃப் யூ டோன்ட் கம் பேக், திரும்ப வாங்க. You come back to, அதான் சொல்றாரு, turn back to me and do the works you did first. Turn back, turning back, திரும்பி வருவது தான் முக்கியம். ஆண்டவர் நம்மள கேட்கறது எல்லாமே you come back to me, அது ஒரு he is requesting you to do something, it's an action. See, அந்த லவ்னு சொல்லும்போது, அன்புன்னு சொல்லும்போது there are different kinds of, கிரீக்ல வந்து ஒரு 4 விதமான அந்த வார்த்தை இருக்கு. ஒன்று வந்து ஈரோஸ்னா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் உள்ள லவ், அந்த எராட்டிக், அதுல தான் வந்து எராட்டிக்ன்ற வேர்ட்லாம் வருது. அடுத்து பிலடெல்பியான்றது, பிலடெல்பியானா ஆண்கள் ஒருத்தர் நல்ல சகோதர அன்பு, தாவீது யோனத்தானுக்கு அந்த லவ். அடுத்தது இன்னொரு லவ் இருக்குது, அது வந்து சும்மா கேஷுவல் லவ். பைபிள்ல சொல்லியிருக்க அந்த அன்பு என்னன்னா அகாப்பே லவ். அகாப்பே லவ் தான், இட்ஸ் நாட் த எமோஷனல் லவ். when Jesus says do you love me அப்படின்னு சொன்னோன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த எமோஷனல் லவ் அவர் பேசுறது. அஃப்கோர்ஸ் எமோஷன் இஸ் இன்வால்வ்ட், அதுல லவ்னாலே எமோஷன் இன்வால்வ் தான், எமோஷன் இல்லாம லவ்வே கிடையாது. பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த எமோஷனை மட்டும் இல்ல. அகாப்பே லவ் என்னன்னா, இட் டஸ் சம்திங், அது ஏதோ ஒரு காரியத்தை செய்யுது, அதான் அகாப்பே லவ். அதான் அந்த அகாப்பே லவ்ல தான் அவர் சிலுவைக்கு போனார். அவர் வந்து உட்காந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உட்காந்து பாட்டு பாடிட்டு இல்ல, நாங்க உன்னுடைய பாவத்தெல்லாம் எடுத்துறேன் பாட்டு பாடிட்டு இல்ல, இது பண்ணிட்டு இல்ல. he did something, அவர் ஒரு காரியத்தை செய்தார், he did something. அண்ட் அதை தான் ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிறோம். இங்கே சொல்றாரு, யூ டர்ன் பேக் அண்ட் யூ கம் டு மீ ஃபர்ஸ்ட். அதான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருக்குது. நம்ம திரும்பி அவர் இடத்துல வர்றதுக்கு அவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுடைய இருதயத்தின் ஆழங்களை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய இதயத்தின் ஆழங்கள் நீங்க யோசித்து பாருங்க. உங்களுடைய அன்பு ஆண்டவர் மேல எப்படி இருக்குது? அது உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன சொல்றாரு? Do you think that you need to search your hearts? உங்களுடைய இதயத்தின் ஆழத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்து, can you say மற்றதெல்லாம் உங்களுக்கு everything is all right, everything is all right, but if you are lacking in love, how do you know you are lacking in love? ஆண்டவர் மேல உள்ள அன்பு உங்களுக்கு இல்லை, குறைஞ்சிருச்சு அப்படின்றத எப்படி உங்களுக்கு தெரியும்? இட்ஸ் how you trust him. எப்படி எவ்வளவு தூரத்துக்கு நீங்க அவரை ட்ரஸ்ட் பண்றீங்கன்றதெல்லாம் இருக்கு. இட்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ், ஒன் ஆஃப் த மேஜர் திங்ஸ். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு, பட் ஒன் ஆஃப் த திங்ஸ், ஒரு காரியம் வந்து how much you trust him.
எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் உங்களுடைய எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. That shows that you really love him. அன்பு உங்களுக்கு அவருக்கு மேலே உங்களுக்குள்ள அன்பு. இட்ஸ் சம்திங் சிமிலர். எப்படி ஹஸ்பண்ட், when you love your husband, or when you love your சின்ன வயசுல இருக்கும்போது உங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்ப நேசிச்சிருப்பீங்க. அப்பா என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்பட போகிறது. பிகாஸ் யூ லவ் யுவர் ஹஸ்பண்ட், யூ லவ் யுவர் ஹஸ்பண்ட் or you love your father so much that you are not even bothered. எங்கள் அப்பா வானா போகிறோம். நிறைய பேர் சின்ன வயசுல இந்த பிள்ளைங்கள்லாம் குதி அப்படின்னா மேலே வந்து குதிப்பாங்க. அப்பா கூப்பிட்டா குதிச்சிருவாங்க. அந்த love, when you love that person so much that you have no inhibitions towards that person. புரியுதா? எனக்கு எதாவது செஞ்சிருவாங்களோ, எனக்கு எதாவது பண்ணிடுவானோ, எனக்கு எதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ்ல அதான் நம்ம பார்க்குறோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த லவ்ல when the husband loves the wife so much, the love அந்த ரெண்டு பாருங்க, ஹஸ்பண்ட்ஸ்க்கு சொல்லும் போது எபேசியருக்கு எழுதும்போது சொல்லுவார்ல, ஹஸ்பண்ட்ஸ் லவ் யுவர் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஒய்ஃப்ஸ் சப்மிட். அதில் தான் அந்த நீங்கள் பார்க்கலாம். when the இது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் இது வந்து நம்ம ஹஸ்பண்ட் எப்பவுமே சொல்லுவார், நீ வந்து எனக்கு சப்மிட் பண்ணல, நீ எனக்கு சப்மிட் பண்ணல. இது எல்லாரும் நிறைய ஹஸ்பண்ட் சொல்கிறது தான். நீ எனக்கு சரியாக சப்மிட் பண்ணல, நீ சப்மிட் பண்ண நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லுவாங்க. அது ஒய்ஃப் will also say the same thing. நான் உனக்கு சப்மிட் பண்ணலாம், பட் நீ ஒன்றும் லவ் பண்ணல. ஸோ இது ஜாக் பண்ண சொல்லுவார், இது ரெண்டுமே இட்ஸ் ரிட்டன் ஃபார் த ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டுக்கு எழுதுகிற லெட்டரை நீங்கள் படிக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ற, ஹஸ்பண்டை பார்த்து என்ன சொல்ற, யூ லவ் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு எழுதும்போது அது அவங்களுக்கு எழுதுனது. யூ டோன்ட் ரீட் தட் லெட்டர், இட்ஸ் நாட் ஃபார் யூ, இட்ஸ் நாட் ஃபார் த ஒய்ஃப் டு ரீட் இட். உங்களுக்கு எழுதப்பட்ட லெட்டர் என்ன? சப்மிட் டு யுவர் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் எழுதப்பட்டது என்ன? லவ் யுவர் ஒய்ஃப். ஸோ when the husband loves the wife, she will automatically submit to him. அவ்வளவுதான். இட்ஸ் வெரி ஈஸி. அன்பு இருக்கும்போது அந்த சப்மிஷன் தன்னாலே வந்துடும். யூ டோன்ட் ஹேவ் டு ஃபோர்ஸ் எனிபடி. சப்மிஷன் வேற, சப்பார்டினேஷன் வேற. அநேக நேரத்தில் அநேக ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ சரியா சப்மிட் பண்ண, நீ நான் சொல்றது செய். நானும் சரி நிறைய நேரத்தில் அப்படி பண்ணியிருக்கேன். ஐ எம் ஆல்சோ கில்ட்டி ஆஃப் தட். சில நேரத்தில் சில நேரத்தில் அப்படிதான், சில நேரத்தில் வீடு அப்படி நீ எனக்கு இதில் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும்னு சொல்லும்போது ஐ எம் ட்ரைங் டு சப்ஜுகேட் ஹர். சப்ஜுகேஷன் தான் தெரியுதா? ஸ்லேவ் மாதிரி ஆக்குறது சப்ஜுகேஷன். தட்ஸ் நாட் லவ். அன்புல வருவது. when I give her love, she will automatically submit to me. I don't have to tell her even one word to submit to me. நான் அவளை நேசிக்கும் போது தானாகவே அவளுடைய சப்மிஷன் எனக்கு கிடைச்சிடும். I don't have to do it. The initiative is from the husband to love, not for the wife to submit. அதான் சொல்றேன். இனிஷியேட்டிவ் இஸ் வித் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட்ட தான் இருக்கு, நமக்கு தான் இருக்கு. அதனால தான் நிறைய நேரத்தில் ஹஸ்பண்ட் சொல்லுவோம், நான் தான் குடும்பத்தின் தலைவன். குடும்பத்தின் தலைவன் சொல்றதுல அதில் வந்து ஒரு லெவலில் நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து மேலே இருக்கிறோம் ஒய்ஃபோட, அது கரெக்ட். பட் அதோடு சேர்ந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு. there is responsibility attached to that higher level that God has given. And என்ன responsibility? We must take the initiative to love the wife. When we love them, the other part will automatically come. Automatically. இதுதான். Same thing applies. When you love him, because ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம நேசிக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. There is no way that God doesn't. We all know that அவருடைய அன்பை அதுக்கு மேல காட்டவே முடியாது. There is no way he can show his love. அவருடைய அன்பை சிலுவையில மரித்ததன் மூலமாக அவருடைய அன்பை காட்டிவிட்டார். ஸோ நாம் திருப்பி அவருக்கு செலுத்தும் போற அந்த அன்பு, நம்ம the way we submit ourselves to him shows that we also truly love him. When the wife submits to him, she also is saying that I too love you. நான் உன்னுடைய லவ் நான் திரும்ப தருகிறேன். ஐ எம் ரெசிப்ரோகேட்டிங் யுவர் லவ் ஃபார் மீ பை மை சப்மிஷன். ஸோ லவ் there has to be. So நீங்கள் வாஸ்து பாருங்க, are you able to submit to God in all areas in your life without any inhibitions? ஒருவேளை ஆண்டவர் இப்படி செஞ்சுருவாரோ, ஒருவேளை ஆண்டவர் இப்படி செஞ்சிருவார். நிறைய ஒய்ஃப் சொல்றது அதே தான்,
நான் என் ஹஸ்பண்டுக்கு ஃபுல்லெல்லாம் சப்மிட் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு ஏரியாவில் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஏன்னா அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி பண்ணிட்டான். கம்ப்ளீட் லவ், பர்ஃபெக்ட் லவ் வில் நெவர் டூ தட். சரி, men are imperfect. So when women think like that, it's okay. We understand that. But you don't have to be like that with God. இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த தாட் வர வேண்டிய அவசியமே இல்லை. Men, of course, we make mistake. We do முட்டாள்தனமான காரியங்கள் செய்வோம். But when it comes to God, you can be completely sure that everything He does for you comes out of love. And everything, அவர் செய்கிற எல்லா காரியமும் உங்களுடைய நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். அது உங்களுக்கு இமீடியட்டாக புரியுதோ இல்லையோ, everything happens because He loves you. ஸோ எபேசு சபைக்கு கேட்ட அதே கேள்வி தான் ஆண்டவர் நமக்கு கேட்குறார். let us take some உங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய அன்பு எப்படி இருக்கிறது? எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் நம்மளுடைய அன்பு ஆண்டவர் மேலே முந்தி இருந்ததை போல இருந்ததா? ஆர் வி ஸ்டில் லேக்கிங் இன் தட் லவ் ஃபார் காட்? இஃப் யூ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீங்கள் அந்த லவ் லேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார், உங்களுக்கு வெளிப்படுத்தினார்னா, டேக் த டைம் டு கோ பேக் டு த ஃபர்ஸ்ட் லவ். ஆரம்பிங்க. நீங்கள் ஜஸ்ட் டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யூ டோன்ட் ஹாவ் டு கோ ஆல் த வே. யூ கான் கோ ஆல் த வே. உங்களால் மட்டும் எல்லாம் அந்த ஃபுல்லாக போயிட முடியாது. ஆண்டவரை முழுவதுமாக நேசிக்கிறது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அவர் 2 ஸ்டெப் எடுத்து வைப்பார். நீங்கள் திருப்பி இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அவர் இன்னொரு 2 ஸ்டெப் எடுத்து வைப்பார். தட் வில் கீப் ஆன் கோயிங் ஆன். ஜஸ்ட் மேக் அ டிசிஷன் டுடே. இன்னைக்கு என்ன டிசிஷன்? ஐ வாண்ட் டு லவ் யூ லைக் ஐ டிட் பிஃபோர். இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் இன் ஒன் டே. பட் லார்ட், ஐ வாண்ட் டு டூ தட். அவ்வளோதான். ஒரே நாளில் நடக்க போகிறது இல்லை. பட் உமக்கு மேல் எனக்கு இருக்கிற அன்பு கூடிக்கொண்டே இருக்கும். ஐ வாண்ட் தட். அதை கூட இங்கே எல்லாருக்கும் மேலே உள்ள அன்பு கூடிக்கொண்டே இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் தட். இங்கே கூட இங்கே கூடிக்கொண்டே இருக்கும். இட் வில் கீப் ஆன் இன்க்ரீசிங் ஹியர். we are not perfect, but we go towards perfection. அதில் ஒன்று loving the Lord like we did before. May God bless these words.